ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படித்த ஆன்சர்ஸ்லாம் ஞாபகம் வருது அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 10 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கான 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 18 கொஷின் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கொஷின்ஸ் ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் போட்டிங்க அப்படின்னாலே 1 மார்க் அந்த கொஷின்ஸில் கொடுத்துருவாங்க. தென் 3 மார்க் கொஷின்ஸ் 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 26 கட்டாய வேணாம். தென் உங்களுக்கான 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது 6 கொஷின்ஸில் அல்லது கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின்ஸ் இல்லைனா இன்னொரு கொஷின்ஸ். கண்டிப்பாக 3 கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறது மூலமாகவே. இதில் இருக்கக்கூடிய 6 கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும். ஸோ செகண்ட் மிட் டர்ம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.